யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்கள் வெகு விரைவில் ஆப்பு. அனுரவின் பகிரங்கமான அறிவிப்பு. வேலிமேக்கில் திடீர் பணக்காரர்கள் இருப்பதாகவும் அவர்களுடைய பட்டியலை தரவா எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா போலீசாரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். வேலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு போலீசாரும் உடந்தை, அனைத்து விடயங்களையும் சேகரித்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்ததற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும், எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். சற்று முன்னர் தமிழர் பகுதியில் நிலநடுக்கம். ஆபத்து இல்லை என்கிறது சுரங்க பணியகம். திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் கடலில் இன்று பிற்பகல் ஒரு சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.5 ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி மற்றும் அவரது மகனுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பாணை. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிரந்த் ராஜபக்ஷ மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. අධ්‍යාපන ප්‍රසංස්කරණ කරන්න ගිහිල්ලා ආණ්ඩුව යම් අපහසුතාවයකට පත් වුණා. අපි දැක්ක ඒක සමාජයට රටට නොගැලපෙන සමහර දේවල් ඒ පොත්පත් වලට දරුවන්ගේ මනස විකෘති කරන්න ඇතුල් කළා. ඒ වගේම දැන් ගල්ලංගුරු සම්බන්ධයෙන් දැන් තමන්ගේ මහා වංචාවක් එලි වෙගෙන යනවා. ඉතින් ආණ්ඩුවම කියන ඔව් මේක බාලයි තමයි හින්දා පොඩි දඩයක් ගහලා අපි ගත්තා කියලා. දැන් බාල ගල්ලංගුරු ගෙනහපු ආණ්ඩුව තමන්ම කියනවා ගල්ලංගුරු නම් බාලයි ඉතින් පොඩි දඩයක් ගැහුවා කියලා. හැබැයි ඉතින් දඩේ ගැහුවත් නැතත් யாழ்ப்பாணம் தையிட்டு திஸ்ஸவிகாரியை உடனடியாக கட்டுமாறு கோரியும் திஸ்ஸவிகாரை மற்றும் அதனை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திஸ்ஸவிகாரையில் இடம்பெற உள்ளது. அந்த வகையிலே உண்மையை திரிவுபடுத்தி அதை யாழ்ப்பாணம் மண்ணிலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உண்மைகள் என்ன என்று நன்றாக தெரிஞ்சு இருக்கின்ற ஒரு சூழலிலே அவ்வகையான ஒரு அப்பட்டமான பொய்யை துணிஞ்சு சொல்றார் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இங்கு வாழுகின்ற பாதிப்புக்கு அடைஞ்சிருக்கின்ற குடும்பங்களையும் போராடுகின்ற மக்களையும் இவ்வகையான மோசமான இனவாத செயல்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மக்களை மதிக்காமல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க, அது என்ன காட்டுதுன்றா அவருக்கு தமிழ் மக்களுடைய கருத்துகள், தமிழ் மக்களுடைய எண்ணங்கள் அவசியம். தொலைபேசி ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் ஒரகஸ் மங்கந்திய தேல்கடை பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய சிறுமி என தெரிய வருகின்றது. அரசு மருத்துவர்கள் மீண்டும் தொடர்ச்சியான போராட்டத்தில் குதிப்பு. நோயாளர்கள் அவதி. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசம் வழங்கியிருந்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சருடைய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் வீதிக்காவல் கடமையில் ஈடுபடுற போலீஸார் மறைமுகமாக அந்த வாகனத்தை ஒரு சைட்டில் நிப்பாட்டிட்டு அதுக்கான அந்த பார்க்கிங் லைட்டை போட மாட்டினோம். அப்போ யார் நிற்கிறது என்றது கூட தெரியாது. வாகனக்காரன் வரைக்குள்ள படா 2 லைட்டையும் அடித்த உடனே இது மக்கள் முறைப்பட்டு கொண்டது என்னிடம்
அதை கருத்து தான் நான் இங்கே சொல்கிறேன். அதாவது மக்கள் வந்து பேச்சு வழக்கில் சாதாரணமாக கலைக்கைகள் சொல்லினோம், இந்த போலீஸால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அவங்க இரவில் போக விடுறாங்கல்ல, கண்ணுக்கு லைட் அடிக்கிறாங்க, மற்றது வாகனங்களை கொண்டு மரவட்டத்தில் விட்டுட்டு பார்க்கிங் லைட் போடாமல் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்த மக்கள் குறப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இதை ஒருக்கா நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். இன்றைய தினம் வலிகாம மேற்கு சங்கானையின் இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது வந்து இன்றைய வருடத்தின் முதலாவது கூட்டம். இந்த கூட்டம் மிக ஆக்கபூர்வமாக இருந்தது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று குறிப்பிட்டவாகணும் என்று சொன்னால், இதில் சுமார் 30 வருடங்களாக சுழிவுரத்திலே நிலை கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு அதன் காணிகளும் அதனோட சம்பந்தப்பட்ட கட்டடங்களும் தென்னை பனை வள அபிவிருத்தி சங்கத்திடம் அதன் உரிமையாளர்களாக அவரிடம் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். அத்துடன் இன்னும் சங்கான கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது, தனியார் காணியில் அமைந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த காணிகத்தை இராணுவத்தினர் எங்கள் பொதுமக்களிடம் கையளிக்க சொல்லி அதுக்கு அவர்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்காக கூறியிருந்தார்கள். அத்தோடு இன்றைய இந்த கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றது. சென்ற முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கான நடவடிக்கை பற்றியும் முதலில் ஆராயப்பட்டது. பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பற்றியும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலிக்கிறோம். முதலில் நாங்கள் இங்கே தீர்வு காணக்கூடியவற்றை கண்டு மேலதிகமாக இருந்தால் அதை மாவட்ட அல்லது தேசிய மட்டத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். எனவே இன்றைய கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்று அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறி, இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்ததுடன் நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும், எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார். பிரஜாசக்தி தொடர்பிலே நாங்கள் இன்றைய கூட்டத்தில் அது பெரிய ஆராயப்படவில்லை. இருந்தாலும் இது நாடளாவிய ரீதியிலே ஜனாதிபதி அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு சிற்று நிறுவனத்துக்கு அமையத்தான் இது நடைபெற்றது. இருந்தாலும் நாங்கள் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை அடுத்து வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அமைச்சர் தலைமையில் நடைபெறும் பொழுது நாங்கள் அதுக்குரிய சரியான நடவடிக்கையும் உங்களுடைய மக்கள் இருந்து வார குற்றங்களுக்கும் நாங்கள் குறைபாடுகள் அல்லது அவர்கள் இருந்த ஆட்சேபனைகள் நாங்கள் அந்த கூட்டத்தில் தான் அதுக்குரிய நமது பதில்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது தானே தம்பி. அவர்கள் அவர்களான சொல்ல வேணும் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது. அது அவர்களோட சொந்த விவகாரம். நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பெருசாக அரசியல் அவையை தான் அதுக்குரிய மறுமொழியை சொல்லணுடைய நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி நாங்கள் சொல்வது அவ்வளோ நல்லவன். தொடர்பாக நானும் அவதானித்திருக்கின்றேன். அவர்கள் அந்த டோர்ச் லைட்டை மட்டும்தான் பாவிக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் தகுந்த மாவட்ட அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இது தொடர்பான குறைபாடை நாங்கள் எடுத்துமுடன் தெரிவித்து அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.